ஹலோ லேசி இன்வெஸ்டர்ஸ். நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதுதாங்க ரொம்ப ஹாட் டாபிக். ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கன்றாங்க, ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்றாங்க. இவங்க எல்லாமே சொல்றது இருக்கட்டும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு என்கிட்ட யாரும் கேட்கலனாலும் நம்ம கம்யூனிட்டிக்கு சொல்ல வேண்டிய நம்ம கடமை இல்லையா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்ணணும். அது கிரியேட் பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, இந்த கொஸ்டின் ஏன் வருதுன்னா ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகிட்டே இருக்கு. அது கிராஷ் ஆகிறதுக்கு இம்பார்ட்டன்ட் 4 ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட் ஓவர் வேல்யூடா இருக்குது. அப்படி ஓவர் வேல்யூடா இருக்கிறதுனால வெளியேந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே தயங்குறாங்க. ரெண்டாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிடிபி அதோட குவார்டர் அண்ட் குவார்டர் ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர்காஸ்ட்டை விட ரொம்ப கம்மியாக இருக்கு. மூணாவது ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரம்ப் இஷ்டத்துக்கு டேரிஃப் இதுலையும் போட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறது குளோபல் அன்சர்டனிட்டி ஒரு கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. நாலாவது இம்பார்ட்டன்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக செல் பண்ணிகிட்டே இருக்காங்க, நிறைய மணி வெளியே போயிட்டே இருக்கு. ஸோ அவங்களோட பாசிட்டிவ் அவுட்லுக் வேற மார்க்கெட்டில் இருக்கிறதுனால நம்ம கிட்ட இருந்து செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. மேஜராக இந்த 4 ரீசன்னால தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் கீழே போயிட்டே இருக்கு. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் பாலிசிஸ் எதுவுமே ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கண்டினியூசிவாக நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்றதுனால இது ஒரு பெரிய செட்பேக்காக நம்மளுக்கு இருந்துட்டு இருக்கு. என்னதான் நம்ம இப்போ ஆர்பிஐ வந்து ரீசெண்டாக வந்து ரேட் கட் பண்ணி இருந்தாலும் 0.25 பேசிஸ் பாயிண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணியிருந்தாலும் அது வந்து தேவைக்கு போதுமானது அளவு இல்லாததுனால ஸ்டாக் மார்க்கெட்டில் அது ஒரு பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர் கிரியேட் பண்ணலை. இப்போ எஸ்பெஷலி ஒரு சைட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமஸ் ஃபினான்ஷியல் அட்வைசர் நரேன்ல இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே வந்து ஒரு 20 இயர்ஸ் அது மாதிரி ஒரு கண்டினியூஸாக நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு அவுட்லுக்கில் இல்லைன்னா தயவு செஞ்சு இந்த ஸ்மால் கேப் மிட் கேப் அந்த பக்கம்லாம் வந்துடாதீங்க, எஸ்ஐபிஸ் போடவே போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் ஏன் சொல்கிறாருன்னா அதில் ஒரு நல்ல இன்டென்ட்டும் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மார்க்கெட் கிராஷ் வந்துட்டு இருக்கு. ஜென்ரலாக ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் ஹைலி வாலடைலான மார்க்கெட். அது வந்து கிராஷ் ஆகிறப்போ கொஞ்சம் அதிகமாகவே கிராஷ் ஆகும். எஸ்பெஷலி நம்மளோட மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்மால் கேப் அதோட PE ரேஷியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 25க்கு மேலே இருக்கு. அதே மாதிரி மிட் கேப் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 30க்கு மேலே இருக்கு, 33 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம லார்ஜ் கேப் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20க்கு மேலே இருக்கு, 22 கிட்ட இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தோட PE ரேஷியோவும் அதிகமாக இருக்கு, அதாவது ஓவர் வேல்யூடா இருக்கு. அது மாதிரி ஓவர் வேல்யூடா இருக்கிறப்போ ஒரு கிராஷ் வரப்போ என்ன ஆகும், அதிகமாக கிராஷ் ஆகும். திருப்பியும் அந்த மார்க்கெட் வந்து ரீட்ரிகர் ஆகிறதுக்கு ஒரு பீரியட் ஆஃப் டைம் எடுக்கும். அப்படின்றதுனால நீங்கள் அவசரமாக போய் அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு உடனே ரிட்டர்ன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் வரவே வராது. அதனால ஒரு 3 இயர் ஃப்ரேமில் ஒரு 5 இயர் ஃப்ரேமில் நீங்கள் ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்போ நீங்கள் பிரின்சிபலே லூஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது. அப்படின்றதுனால அவர் கொஞ்சம் அகெயின்ஸ்டாக அட்வைஸ் பண்ணுறாரு. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு இன்டென்ட்ல தான் சொல்கிறாருன்றது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இன்னொரு செட் ஆஃப் அட்வைசர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, 2008 லேமன் பிரதர் கொலாப்ஸ் அப்போ இதே மாதிரி தான் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு, அதுலேருந்து நம்ம மீண்டு வரலையா. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோவிட் பீரியட்லப்போ ஒரு ஹியூஜ் கிராஷ் வந்துச்சு, அதுலேருந்து நம்ம மார்க்கெட் திருப்பி மீண்டு மேலே வரலையா. ஸோ இப்படி இருக்கிறப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலி ரிப்பீட்டேட்டிவ் சிச்சுவேஷன் தான். ஒரு மார்க்கெட் மேலே போகிறப்போ அது திருப்பி கிராஷ் ஆகி கீழே வரும், அதுலேருந்து திருப்பி ஒரு ஆல் டைம் ஹை போக தானே செய்யும். ஸோ இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலி ரிப்பீட்டேட்டிவ் பேட்டர்ன்றதுனால இதுக்கெல்லாம் நம்ம ஓவர் பேனிக் ஆகி இதுக்கெல்லாம் வந்து எஸ்ஐபியே போடக்கூடாதுன்னு ஒரு சிச்சுவேஷனை நம்ம ஒரு டெசிஷன் எடுத்தால் நம்ம வந்து ஒன்றும் வந்து எக்கனாமி வந்து ரொம்ப இது அஃபெக்ட் ஆகும். ஒரு கன்சியூமர் ஸ்பெண்டிங் வந்து ரொம்ப கம்மியாகிறப்போ ஒரு ஓவரால் எக்கனாமிக் சிச்சுவேஷன் நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இது மாதிரிலாம் நம்ம அகெயின்ஸ்டாக அட்வைஸ் பண்ணக்கூடாது, ஜனங்களை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் அட்வைஸர் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. இப்போ புட்டுகெதர் பார்த்தீங்கன்னா இவர் சொல்றதும் கரெக்ட் தான். அதாவது ஒரு செட் ஆஃப் அட்வைசர் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அதுலயும் நிறைய ட்ரூத் இருக்கு. அதே மாதிரி ஒரு செட் ஆஃப் அட்வைசர் வந்து பண்ணலாம்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அதுலயும் நிறைய ட்ரூத் இருக்கு. நம்ம புட்டுகெதர் நம்ம பார்க்கும்போது நம்ம கம்பைண்டான ஒரு டெசிஷன் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கும். இப்போதான் நம்ம லேசி இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ஸ்பெசிஃபிக்கா பார்த்தீங்கன்னா இந்த சைடும் ஒரு குத்து குத்துறீங்க, இந்த சைடும் ஒரு குத்து குத்துறீங்க. எதனா ஒரு தெளிவா சொல்லுங்க, இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாம், தெளிவா என்னதான் பண்ணலாம்னு சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்கறது நல்லாவே புரியுது. ஜஸ்ட் ஒரு பேலன்ஸ்டான அப்ரோச் எடுங்கன்னு தான் சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு செட் ஆஃப் அட்வைசர் சொல்றது உண்மைதான். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட் எடுத்து பார்க்கும்போது இப்போ நம்ம கரண்ட் பேட்டர்னை பார்க்கலாம் வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சார்ட்டை பாருங்க, நான் நிஃப்டி 50 ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லேமன் பிரதர் கொலாப்ஸ் ஆன பீரியட். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மார்க்கெட் கிராஷ் வந்துச்சு. கண்டிப்பா அதுல இருந்து ஒரு ரிகவர் ஆகி வந்தோம். பட் ரிகவர் உடனே ஆகல, ஒரு பீரியட் ஆஃப் டைம் நம்மளுக்கு ஆயிருக்கு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா கோவிட்ல ஒரு பெரிய கொலாப்ஸ் வந்தது. அதுல இருந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நம்ம அப்படியே ரிட்டர்ன் ஆகி வந்திருக்கோம். இப்போ நம்ம கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன் எடுத்து நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து கிராஷ் ஆகி நம்மளுக்கு கீழே வந்துகிட்டே இருக்கு. ஸோ கரெக்ட், இதுல இருந்து திருப்பி ரிட்டர்ன் வருமானா வரலாம், வராம போகலாம். ஏன்னா இது வந்து நிறைய டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்கிறதுனால எக்ஸாக்ட்லி நம்ம வந்து இதை டிட்டர்மைன் பண்ண முடியாது. அப்படின்றப்போ நம்ம இங்க என்ன கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஏன்னா இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு 2x ஆகுமா 3x ஆகுமா அப்படின்றதுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இப்போ வந்து நம்ம பாஸ்ட்ல இருந்த மாதிரியே நம்ம இப்போ கரண்ட்ல இருக்கிறது இல்லை.
ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ்ட்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2008 பீரியட் அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீரியட் பார்த்தீங்கன்னா எவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்திருப்பாங்க, எவ்வளவு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இருந்திருப்பாங்கன்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இதை விட ஒரு குவார்டர் ஆஃப் பாப்புலேஷன் தான் அந்த டைம்ல இன்வெஸ்டர்ஸ் இருந்திருப்பாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு 40,000 கோடி கிட்ட தான் எஸ்ஐபில இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமா வந்தது. இப்போ பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் கோடி கிட்ட இருக்கு. ஸோ அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ஜென்ரேஷன்ல ஆல்மோஸ்ட் 10 crore பீப்புள் நம்ம இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபிஸ் ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய பாப்புலேஷன் அப்படின்றதுனால ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் வந்து கம்மியாகிறதுக்கான ஹையர் சான்சஸ் இருக்கு. நிறைய பேர் வந்து மணி மார்க்கெட்ல லூஸ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல போட்டுக்கிறத தான் பார்த்தீங்கன்னா இவர் நிறையலாம் வந்து கொஞ்சம் காஷியஸா இருங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, நான் இங்க இன்வெஸ்ட் பண்றேன், அதே மாதிரி இங்க எஸ்ஐபி போடுறேன், அதே மாதிரி இங்க போட்டுன்னு இருக்கேன். மார்க்கெட் கீழே போயிட்டே இருக்கு. போக போக என்ன ஆகும், உங்க லாஸ் அக்யூமுலேட் ஆகும். என்னதான் லாஸ் அக்யூமுலேட் ஆனாலும் நீங்க வந்து உங்களோட என்ஏவியோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதாவது நீங்க வந்து இங்க ஒரு 100 ஷேர் வாங்குறீங்கன்னா இங்க பிரைஸ் கம்மியாகிறப்போ இங்க வந்து ஒரு 120 ஷேர் நீங்க வாங்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு 180 ஷேர் வாங்கலாம். திருப்பி பிரைஸ் அதிகமாகிறப்போ அதோட வேல்யூ வந்து அந்த லாஸ்ல ஓரளவுக்கு இது ஆவரேஜ் அவுட் பண்ணும். அது ஓகே, அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம்ன்றதுனால நம்ம லாங் டேர்ம்ல அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் நீங்க வந்து உடனே நீங்க வந்து இப்போ ஒரு ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, ஒரு 2 வருஷத்துல எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, 3 வருஷத்துல எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல அது டக்குன்னு மேல போகலன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு வந்து உங்க பிரின்சிபல் அமௌண்ட்லயே லாஸ் வர்றதுக்கான ப்ராபிலிட்டி அதிகமா இருக்கு. அப்படின்றதுனால தான் நிறைய நான் உங்களை மாதிரியான அட்வைசர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு ஷார்ட் டேர்ம் ஐடியால இருந்தீங்கன்னா ஸ்மால் கேப் மிட் கேப் பக்கம் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 செட் ஆஃப் குரூப் பீப்புள் சொல்றதும் உண்மைதான். பட் நம்ம இதில் எப்படி பேலன்ஸ்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோன்றது தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ எஸ்பெஷலி நம்ம இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷன்ல நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றாங்கன்றதுனால நம்ம ஜஸ்ட் போயிட்டு ஒரு ஃபண்ட் மேனேஜர் கிட்ட காசு கொடுத்துட்டு நீங்க வந்து எல்லாத்தையுமே பார்த்துங்க அப்படின்னு விடுறதுக்கு பதில் நம்மளும் கொஞ்சம் டெக்னிக்கல்ஸ்லாம் கண்டுபிடிச்சி டெக்னிக்கல்ஸ்லாம் கொஞ்சம் ரீட் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், எஸ்பெஷலி இந்த மாதிரியான கரண்ட் மார்க்கெட் கண்டிஷன்ல. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இப்போ ஒரு ஸ்மால் கேப் மிட் கேப்லாம் ஓவர் வேல்யூடா இருக்கு, அதோட பி வந்து அதிகமா இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நீங்க எப்படி பேலன்ஸ்டா இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஒரு 100 ரூபாய் வந்து ஒரு மிட் கேப்லயோ ஸ்மால் கேப்லயோ இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சிருக்கீங்க. இப்போ வந்து அதர் போர்ட்போலியோஸ் இல்ல ஒரு கோல்டோ ஒரு ரியல் எஸ்டேட்டோ ஒரு நல்லா பண்ணிட்டு இருக்குன்ற பட்சத்துல இதுல இருந்து ஒரு 20 rupees கட் பண்ணி அதுல தூக்கி நீங்க இன்வெஸ்ட் பண்றப்போ உங்களோட காசு வந்து ஆம்பிளிஃபை ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்னும் இந்த மார்க்கெட் கொஞ்சம் கீழே போற மாதிரி உங்களுக்கு தோன்றா, இல்ல சைட்வேஸ்ல போதா, இந்த கோல்டு ஒன்றும் நல்லா பண்ற மாதிரி இருக்கா அப்படின்றப்போ இன்னொரு ஒரு 20 rupees கட் பண்ணி திருப்பி நீங்க இன்னொரு போர்ட்போலியோ செலக்ட் பண்ணி அதுல நீங்க போடலாம். மேபி ரியல் எஸ்டேட்ல போட்டு வரலாம் நல்லா பண்ற பட்சத்துல. அப்படி போடுறப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க போர்ட்போலியோவை டைவர்ஸ் பண்றீங்க. அப்படி டைவர்ஸ் பண்றப்போ ஒரு இடத்துல சரியா நம்ம பண்ணலனாலும் இன்னொரு இடத்துல நம்ம நல்லா பண்ணிட்டு இருப்போம். அப்போ இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி, அதாவது ஒரு ஹெட்ஜிங் மெக்கானிசம் சர்க்கிள் மாதிரி நல்லா ஒர்க் ஆகும். ஸோ ஒன்று நல்லா பண்ணலாலும் ஒன்று வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி உங்க லாஸை மினிமலைஸ் பண்ணி ஓரளவுக்கு ப்ராஃபிட் நல்லா கொடுக்கும். சப்போஸ் மார்க்கெட் கிராஷ்ல இருந்து உங்களுக்கு வந்து அதுல இருந்து மேல வருதுன்னு வச்சுக்கோங்க, அது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், நம்ம டெக்னிக்கல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சார்ட்ல பாருங்க, நான் நெஃப்டி மட்டும் போட்டு வச்சிருக்கேன். இப்போ இது வந்து ஒரு பேட்டர்ன்ல போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இந்த பேட்டர்ன்ல கீழே போயிட்டே இருக்கு. ஸோ இங்க வந்து ஒரு ஹியூஜ் சப்போர்ட் இருக்கு. சப்போஸ் நம்ம இது கிராஷ் ஆகுற பட்சத்துல இங்க இருந்து நம்ம வெயிட் பண்ணலாம். அதோட நெக்ஸ்ட் சப்போர்ட் எங்க இருக்கு, இங்க பாருங்க 20,225 இருக்கு. ஸோ இங்க வர்றப்போ நம்ம அந்த இதுவே எடுக்கலாம், அதாவது நம்ம நெக்ஸ்ட் என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லை இங்கிருந்தே நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் பிரேக் அவுட் எங்க வரும்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த ஜோன்ல போகாம இங்க பாருங்க இந்த கிராஸ் இந்த கரெக்டா இங்க கொலைட் ஆகுது பாத்தீங்களா, இந்த பேட்டர்ன்ல இருந்து பிரேக் ஆகி இங்க மேல போகிறப்போ அங்கிருந்து ஒரு என்ட்ரி எடுக்கிற பட்சத்துல ஓகே நம்மளுக்கு அது ஒரு பாசிட்டிவான சிக்னலா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறப்போ நீங்க எஸ்ஐபிஸ் வந்து ஒரு ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி உங்க போர்ட்ஃபோலியோ நீங்க கண்டினியூஸா ரீஅட்ஜஸ்ட் பண்றப்போ ஒரு லாஸ் நல்லா ஹெட்ஜ் பண்ணிட்டு ஒரு நல்ல ப்ராஃபிட்ல ஒரு லாங் டேர்ம் நம்ம பாக்குறப்போ நல்லா வெளியே வரலாம் அப்படின்றதுதான் என்னோட கன்க்ளூஷன். என்னதான் இவ்வளவு இன்ஃபர்மேஷன் சொன்னாலும் நம்ம லேசி இன்வெஸ்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த இங்கிலீஷ் எல்லாம் வேணாம், எஸ்ஐபில போடலாமா வேணாமா அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்குலாம் நான் சொல்ல விரும்புறது நம்ம பீடாக் ஸ்டைல்ல ஒரே ஒண்ணுதான் நான் சொல்ல விரும்புறேன். சும்மா விளையாட்டுதாங்க சொன்னேன். முடிஞ்ச அளவுக்கு டைவர்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. பிளஸ் வந்து டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி எங்க என்ட்ரி எடுக்கலாம், எங்க எக்ஸிட் எடுக்கலாம், இப்போ இது எஸ்ஐபி போடுறதுக்கு நல்ல பீரியடா அப்படின்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணீங்கன்னா அதுவே உங்களுக்கு நல்ல டேட்டாலாம் எடுத்து கொடுக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் போட்டு அப்படியே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க வைக்கலாம். பை.